My dear friends and my respected teachers, it's my humble request to all of you. You kindly go through the question and answer session. So now we are in the third part. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு இதில் செகண்ட் பார்ட் போட்டிருக்கிறோம். அது வந்து 1 to 25 கொஸ்டின்ஸ் வந்து வித் டிஸ்ட்ராக்டோட 25x4 இந்த ரேஞ்சில் ஒரு 100 ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து அந்த ரிமைனிங் கொஸ்டின் அதை 26 இருந்து 50 வரைக்கும் இதே நம்ம இந்த மெத்தடில் அதில் இருக்கிற அத்தனை ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம இங்கே ஆன்சர் பார்த்துட்டு வர்றோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். அப்புறம் இன்னும் ஜஸ்ட் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 10 days, இந்த 10 daysல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அப்பெல்லாம் இந்த வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் யூ கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப். இனி இருக்கிற 10 daysல மேக்சிமம் எவ்வளோ நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த அளவு நம்மளுடைய டெட் ஆஸ்பிரன்ஸுக்காக நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெட் அஸ் கோ ஸ்விட்ச் ஆன் டு த சப்ஜெக்ட் நவ். இப்போ இதுல ஆல்ரெடி 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நவ் த கொஸ்டின் நம்பர் இஸ் 26. இதுல நம்ம பார்க்குவது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இப்போ இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ங்கிறதுனா இதுலயே நம்ம ஒரு எக்ஸாம் பார்த்துக்கலாம். இது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, அறிவை பெறுவதற்காக படித்தல். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆக்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு நாலேஜ் கெயின் பண்றோம். அதே நம்ம வந்து அந்த நாலேஜ் வந்து நம்மளுடைய ஒரு லைஃபுக்கோ இல்லை நம்மளுடைய ஒரு பர்சனல் ஒரு பிஸ்னஸ்க்கோ ஒரு பர்சனாலிட்டி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கோ அதை வந்து நாம அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக நம்ம அதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து அறிவை பெறுவதற்காக நம்ம இப்போ படிக்கிறோம் பாருங்க. அதுதான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். வேற இதுல எந்த விதமான ஒரு இங்கிலீஷ்லயும் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அப்புறம் இந்த பரிசுக்காக படித்த நம்ம என்ன பண்றோம், இது வந்து ஒரு வெளிப்புற ஊக்கம். இப்ப நம்ம பண்ற குழந்தைகளை வந்து நம்ம ஒரு மோட்டிவேட் பண்றோம், ஒரு காம்படிஷன் ஆகட்டும், ஃபங்க்ஷன் ஆகட்டும். அது வந்து என்னன்னா அந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுறாங்க, மோட்டிவேட் பண்றோம், அந்த பாட்டு பாடுறான், ஒரு பிரைஸ் வாங்குறான். அது வந்து அவுட்டர்லேயே போயிருது. அது வந்து அவனுக்குள்ள ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு 100ல வந்து பார்த்தேன்னா ஒரு 1% தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99% வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இது வந்து டோட்டலா பரிசுக்காக படித்தலைங்கிறது வெளிப்புற ஊக்கம், மதிப்பெண்ணுக்காக படித்தலைங்கிறதுனா இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நம்ம சொல்றோம். அறிவை பெறுவதற்காக படிக்கணும்னா உள்ளார்ந்த ஆர்வம் காரணமாக நம்ம செயல்படுறத சொல்றோம். அப்புறம் பய அடிப்பிலான ஊக்கம் பார்த்தோன்னா இந்த விடை வந்து என்னன்னா சரியான வந்து என்னன்னா அறிவை பெறுவதற்கான நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பாரு, இதுல நீங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ங்கிறது அறிவை பெறுவது. எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்னன்னா நம்மளுடைய வெளிப்புறத்திற்காக. இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் குழந்தைகளின் படைப்பாற்றலை வளர்க்க ஏற்ற வகுப்பறை. அந்த கிரியேட்டிவிட்டி கொடுக்குறோம் இல்லையா, இது என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், என்ன மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் அந்த அமைப்பு பாருன்னா, கட்டுப்பாட்டுகள் நிறைந்ததா இருக்கணுமா, பயமுறுத்தும் சூழலா, சுதந்திரமாக கருத்து பகிரும் சூழலா, மனப்பாடப்பட்டுமா, இது ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஏன்னா சுதந்திரமாக கருத்து பகிரும் சூழல், அது நம்மளுடைய தாகூரோட சாங் பாத்தீங்கன்னா வேர் தெர் இஸ் ஏ நாலேஜ், அது வந்து வித்தவுட் ஃபியர், வேர் தெர் இஸ் நோ ஃபியர் தெர் இஸ் நாலேஜ் அப்படிங்கிற இல்லையா. அப்போ வேர் தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ் தெர் வில் பி கிரியேட்டிவிட்டி. அப்போ வந்து என்னன்னா நம்ம அங்க எந்த இடத்துல ஒரு கண்டிஷன் குழந்தைகளுக்கோ இல்லை நமக்கு ஒரு ஸ்டாஃபுக்கோ கொடுக்குறோமோ அந்த அளவு புதுசா கிரியேட் பண்றதுக்கு நம்மளை அறியாமலே ஒரு இன்டைரக்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு அச்சத்தை வந்து அவங்க மேல திணிக்கிறோம், ஒரு பயத்தை திணிக்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி தெரிஞ்சா கூட வெளியில வந்து அவுட்புட்டா வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஸோ அப்போ கட்டுப்பாடுகள் நிறைந்தது எதுக்கு என்ன பாருங்க, படைப்பாற்றலை நிச்சயமா குறைக்கும். பயமுறுத்தும் சூழல் வந்த உடனே இது ஆர்வத்தை வந்து தடுக்கிறது. சுதந்திரமாக ஒரு கருத்து வந்து நாம ஷேர் பண்ணும் போது அங்க புதிய யோசனைகள் உருவாக்குறது. அப்புறம் மனப்பாடம் மட்டும் உள்ள சூழல் வந்து இது டோட்டலாவே படைப்பாற்றலுக்கு எதிரானது. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மனப்பாடம் பண்றதுனால என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வருதுன்னா இப்படி எழுதிக்கலாம். பயமுறுத்தும் சூழல் வந்து அதோட இம்பாக்ட் என்ன வருதுன்னா ஆர்வத்தை வந்து தடுக்கிறதுன்னு நம்ம எழுதிக்கலாம். எந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்கறாங்களோ நிச்சயமா இந்த நீங்க டிஸ்ட்ராக்டர் நீங்க படிக்கும் போது நிச்சயமா இந்த 4 இதுல வந்து ஏதோ ஒண்ணு வந்து நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், ஒரு இடத்துல நாம வந்து கற்றதை வந்து அடுத்த ஒரு கற்றலுக்கு நாம பயன்படுத்துறது, நம்ம கொண்டு போறது பார்க்கும்போது இது வந்து இதோட நேர்மறை வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு கற்றல் மற்றொன்றை வந்து தடுக்கிறதா,
ஒரு கற்றல் மற்றொன்றை வந்து எளிதாக்குகிறதா? இல்ல கற்றலே டோட்டலா மறக்கப்படுகிறதா? கற்றல் பாதிக்கப்படவில்லையானா, இதோட ஆன்சர் பாருங்க பி தான். ஒரு கற்றல் வந்து மற்றொன்றை எளிதாக்குகிறது. நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றது. அந்த ஸ்கில் வந்து இன்னொரு ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல போகும்போது, இந்த ஸ்கில் வந்து நமக்கு அங்க சப்போர்ட் பண்ணி, அந்த லேர்னிங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்குது. ஒரு ஈசியஸ்ட் வேல வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடிகிறது. ஸோ இதுதான் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்ல பாசிட்டிவ் இன்ஃபோர்ஸ்மென்ட் அங்க குடுக்குது. இப்போ இது பாருங்க, இப்போ நம்ம டிஸ்ட்ரக்டர பாருங்க. கற்றல் வந்து மற்றொன்று தடுக்கிறதுன்னு வச்சுக்கங்களேன். அது என்ன ஆகுன்னா நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்தேன்னா, இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மியூசிக் கிளாஸ்ல போய் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நோட் வந்து படிச்சிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபர்தரா கன்டின்யூ பண்ணேன்னா, இன்னொரு ஒரு மாஸ்டர் கிட்ட போறேன். அவரு என்ன பண்ணுவாரு, ஆல்ரெடி இவரோட சிஸ்டம் வேற, அவரோட சிஸ்டம் வேற. அவரு என்னன்னா, ஏற்கனவே நான் படிச்சிருக்கிற அந்த நோட், அந்த மியூசிக், அந்த ஸ்டைல்ல இருக்குது இல்லையா, அந்த ராகம், தாளம் எல்லாமே அடுத்த அடுத்த ஒரு நான் ஒரு குருநாதர் கிட்ட போகும்போது என்ன ஆகுது, இது வந்து அவருக்கு இது வந்து ஒத்து வரதில்ல. அப்ப நாம என்ன பண்ணோம், இத மறக்கிறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணோம். அத புதுசா லேர்ன் பண்ணும்போது, ஆல்ரெடி நான் படிச்சது என்ன ஆயிட்டு வரும் நமக்கு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அங்க ஆயிட்டு வரும். ஒரு இன்ட்ரெஸ்ட் அங்க குடுக்கும். ஒரு அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் அங்க நமக்கு குடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு இந்த மாரி நெறைய விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதேபோல ஒரு கற்றல் மற்றவரை எளிதாக்குறது எப்படின்னா, இதுதான் நம்ம பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஃபுட்பால்ல வந்து நம்ம என்ன பண்றோம், காலுக்கு வந்து நல்லா எக்சர்சைஸ் குடுத்து, அந்த கால் வந்து நல்லா பாசிங்ல குடுத்து, நம்ம நல்ல ஒரு ரன்னிங் இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம நீச்சலுக்கு போகும்போது என்னாகும், நம்ம ஃபுட்பால் பிராக்டிஸ்க்காக பண்ணிக்கிட்ட அந்த ஆக்டிவ்னஸ் வந்து ஸ்விம்மிங்ல வந்து நமக்கு வந்து அங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயம் பார்க்கலாம். கற்றல் வந்து மறக்கப்படுது எதுக்குன்னா, ஃபர்கெட்டிங். கற்றலால் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா, அது வந்து 0 ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொண்டு போயிரும். சரி. இப்போ வந்து மென்டல் செட் என்பது என்ன? இது பாருங்க. இது மென்டல் செட்ங்கிறது ஆன்சர் பாருங்க நேரா முன் அனுபவத்தின் தாக்கம். இப்ப நான் வந்து மைண்ட் செட்ன்னு ஒண்ணு நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப மைண்ட் செட் வந்து அது ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட், ஷிஃப்ட் யுவர் லைஃப்ங்கிறது நான் வந்து ஒரு புக்கே எழுதியிருக்கிறேன். நம்ம புக்ல இருக்குது. கிண்டல் இதுல இந்த புக் அமேசான்ல கிடைக்குது. அதிலேயே பாருங்க, அதிலேயும் இந்த ரிலேட்டடா கொஞ்சம் குடுத்திருக்கிறேன். ஆனா மென்டல் செட்ங்கிறது அது டோட்டலா டிஃபரண்ட். இது பாருங்க. இதாவது அது முன் அனுபவத்தின் தாக்கம் தான் நமக்கு ஒரு மென்டல் செட் நம்ம பார்க்க. அத சொல்லிட்டு பாருங்க, ஆல்ரெடி நீ வந்து மென்டலா ஒரு செட் பண்ணி வச்சிருக்கிற. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்குறது இல்ல நம்ம திட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்ப இது வந்து இப்படிதான் இருக்கும். இவர் வந்து இப்படிதான் இருப்பாரு. இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும். இந்த பொருள் வந்து இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஆல்ரெடி அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மென்டல் செட் அங்க வந்து செட் பண்ணி வச்சிருந்தனால, அது புதுசா நாம வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ மென்டல் செட் வந்து எதுல வந்து என்னன்னா, இது உடல் ஆரோக்கியமான இதுக்கு சம்மந்தம் கிடையாது. முன் அனுபவத்தின் தாக்கமான இதுதான் கரெக்டான ஆன்சர். முந்தைய அனுபவம் தற்போதைய சிந்தனையை வந்து பாதிக்குங்கிறதுல இது இருக்கும். அப்புறம் வேறு கருத்து. இது நுண்ணறிவு அளவு வந்து இது டோட்டலா வேற. ஆளுமை வகை இது வந்து எல்லாமே இர்ரெலவென்ட்டா இருக்குது. நமக்கு ஆன்சர் பாருங்க. மென்டல் செட் அப்படின்னா, இது வந்து முன் அனுபவத்தின் தாக்கம். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மதிப்பீட்டில் ஆப்ஜெக்டிவிட்டி. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து மதிப்பீட்டோட ரியலபிலிட்டி பார்த்திருக்கிறோம். அது வந்து வேலிடிட்டிங்கிறது என்ன? ரிலையபிலிட்டிங்கிறது என்ன? இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இது நிச்சயமா இங்க கேட்பாங்க. அதாவது பாரபட்சமின்றி மதிப்பிடுதல். எந்த விதமான ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. இந்த மாரி குடுக்கிறது என்னது? அந்த ஆப்ஜெக்டிவிட்டி நம்ம பார்க்கிறோம். இதோட ஆப்ஷன் பாருங்க. தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மதிப்பிடுதுன்னா, இது வந்து என்ன? சப்ஜெக்டிவிட்டி. பாருங்க, சப்ஜெக்டிவிட்டிங்கன்னா தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படை. இப்ப நான் இருக்கிற ஒரு காம்படிஷன் நடக்குது. இது வந்து என்னோட நான் வந்து ஒரு ஜட்ஜா போறேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த ஒரு பையனுக்கோ, அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ நான் என்ன மாரி வேணும்னு மார்க் குடுக்கலாம். அது வந்து என்னன்னா, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின்படி நம்ம குடுக்கிறது. அது வந்து சப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவிட்டி வந்து இப்ப வந்து கம்பேரிசன் இருக்குது. அதாவது இது வந்து எனக்கு வேண்டிப்பட்டவன், எனக்கு வேண்டாதவன். இந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து நான் ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்து நாம வந்து ஆப்ஜெக்ட் ஸ்கோர் குடுக்கிறது வந்து இது வந்து பாரபட்சமின்றி மடிக்கிறது. இது ஆப்ஜெக்ட் சொல்றோம். இப்ப மதிப்பெண் குறைத்தல் வந்து இது கிடையாது. தேர்வு வந்து எளிதாக்கல் வந்து இதுக்கு வந்து இர்ரெலவன்ட் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது என்ன? பாரபட்சமின்றி மதிப்பிடுதல். இப்ப ரெமிடியல் டீச்சிங் இது நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஏன்னா நம்முடைய நோட்ஸ் ஆஃப் லெசன்ல இருந்து அப்புறம் நம்ம எல்லா ஒரு நம்ம ட்ரைனிங் எக்ஸர்சைஸ் டீச்சிங் அந்த மெத்தடாலஜி எல்லாமே ரெமிடியல் டீச்சிங் வருது. இப்ப ரெமிடியல் டீச்சிங் எதுக்கு அப்படின்னா, கற்றல் குறைபாடுகளை கண்டறியப்பட்ட பின் நம்ம குடுக்கிறது. இது வந்து என்ன டிஸ்ட்ரக்ஷன் வந்து தேவையே இல்ல. ஆண்டு தொடக்கத்துல இது தேவையில்ல. இது 3மே நம்ம சம்மந்தம் இல்லாதது. அதனால நம்ம ஈஸியா நம்ம குவைட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிரலாம். இப்ப எரிக்சன் கோட்பாடு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. நிச்சயமா எரிக்சன் பத்தி ஒரு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்ப எரிக்சன் கோட்பாட்டுல வந்து பள்ளி பருவத்தின் முக்கிய உள் சமூக மோதல்.
பாருங்க, பள்ளி பருவத்தின் அந்த உள் சமூக மோதல் என்ன அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, இண்டஸ்ட்ரி விஎஸ் இன்ஃபீரியாரிட்டி இப்படின்னு என்ன அப்படின்னா, பாருங்க இதோட ஆன்சர் வந்து பாருங்க, இது வந்து என்னன்னா சாதனை உணர்வு மற்றும் தாழ்வு உணர்வு இடையிலான மோதல். சாதனை உணர்வு மற்றும் தாழ்வு, இது வந்து இதோட இந்த இந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி விஎஸ் இன்ஃபீரியாரிட்டி இதை நீங்க பாத்துக்கணுங்க. இதுல வந்து பார்த்தோன்னா ட்ரஸ்ட் விஎஸ் மிஸ்ட்ரஸ்ட் வந்து இது கிடையாது. இது எதுக்கு வருது அப்படின்னா, குழந்தை பருவத்துக்கு எரிக்சன் கோட்பாட்டில் வருது. எது ட்ரஸ்ட் அப்புறம் மிஸ்ட்ரஸ்ட் இதுவுமே குழந்தை பருவம். இது வந்து ஜஸ்ட் நான் ரிப்பீட் பண்றேன். குழந்தை பருவத்துக்கு ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட். அப்புறம் இண்டஸ்ட்ரி விஎஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னா இது வந்து உள் சமூக மோதல் பத்தி நம்ம வருது. அப்புறம் ஐடென்டிட்டி விஎஸ் ரோல் கன்ஃபியூஷன் இது எதுல வருது, இளமை பருவத்தில் வருது. இதே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈஸியை வந்து ஐடென்டிஃபை பண்றோம், அவரோட ரோல் அந்த பிளே கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி வந்து ரோல் பண்ணி காட்டுவான். அதுல வந்து இவனுடைய ஓன் ஐடென்டிட்டி வந்து இல்லாதவன அதுல வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இந்த அடோலசன்ஸ் இருக்கிறது மெயின் காரணம் வந்து இதுதான். அப்புறம் இன்டெகிரிட்டி விஎஸ் டிஸ்பயர் இது எங்க வரணும், முதியோர் பருவம். ஏன்னா எப்பவுமே இதுல வந்து ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும், அதில் இருக்கும். இதோட முதியோர் பருவத்துல வரும். நான் ஐ ரிப்பீட், ட்ரஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட் வந்து குழந்தை, இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டி வந்து சாதனை உணர்வு மற்றும் உணர்விடையிலான மோதல், இளமை பருவத்துக்கு வந்து ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன், முதியோர் வந்து இன்டெகிரிட்டி அண்ட் டிஸ்பயர். சரி, இப்போ டைவர்ஜென்ட் திங்கிங் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். அதாவது இதுல திங்கிங்ல வந்து நம்ம ரெண்டு வகையை பார்த்துக்கிறோம். கன்வெர்ஜென்ட் திங்கிங் பார்த்துக்கிறோம், டைவர்ஜென்ட். கன்வெர்ஜென்ட்ங்கிறது டைவர்ஜென்ட்ங்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது இது என்ன அதிக தொடர்புனா, படைப்பாற்றலா மனப்பாடமா மறதே நுண்ணறிவா. ஆன்சர் பாருங்க, இது வந்து படைப்பாற்றல். ஏன்னா படைப்பாற்றல் எப்பவுமே நம்மளுடைய டைவர்ஜென்டா பல கோணங்களை நம்மளுடைய சிந்தனைகள் வந்து என்ன பண்ண நாம திங்க் பண்றது. ஸோ அதனால வந்து பல புதிய தீர்வுகளை உருவாக்கும் திறன். இப்ப மனப்பாடம் வந்து இது கிடையாது, மறதி கிடையாது, நுண்ணறிவு கிடையாது. இதுக்கும் இந்த ஆன்சருக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ லெட்டர் சுவிட்ச் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப ஆசிரியரின் சிறந்த வகுப்பறை வேளாண்மை, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், த பெஸ்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எதை வந்து உருவாக்கும் அப்படின்னா, பயத்தை உருவாக்குமா, கற்றல் ஈடுபாடா, பதட்டமா, போட்டி மட்டுமே? நிச்சயமா எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஈஸியா. கற்றல் ஈடுபாடு தான் இது வரைக்கும். பயம் வந்து எதனால இருக்கும், நமக்கு எதிர்மறை விளைவு கொடுக்கும். அதே நேரத்துல பதற்றம் வந்து என்னாகும், அந்த நெர்வஸ்னஸ், அந்த படபடப்பு எல்லாமே கற்றலை நிச்சயமா பாதிக்கும். போட்டி மட்டுமே இருந்தால் நமக்கு வளர்ச்சியே தராது. ஏன்னா அதுலயே நம்மளுடைய டோட்டல் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து மென்டல் எனர்ஜி எல்லாமே இன்னொருத்தனை எப்படி நம்ம போட்டியை போடணும், இன்னொருத்தர்கிட்ட எப்படி நம்ம வந்து அவனை நம்ம எப்படி அட்டாக் பண்ணணும், அவன் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மென்டல் எனர்ஜி என்ன வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ அதனால போட்டிக்கு எவ்வளவு போறோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து கற்றல் வந்து ஈடுபட முடியாது. இது அப்போ அடுத்த சிசிஐ பத்தி கொடுத்துருக்கா பாருங்க. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்ல முக்கியமான அம்சம் என்ன, அதாவது ஆண்டு இறுதி தேர்வா, இது நான் பார்த்தோம். ஆண்டு இறுதி தேர்வு நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பத்தி இது வந்து இதுல வரும், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல வரும், நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் கல்விசார் கல்வி அம்சங்கள் மதிப்பிடுதல் தான் சிசிஐ நம்ம கரெக்டான ஆன்சர். எழுத்து தேர்வு வெறும் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு சிசிஐ சம்பந்தம் இல்லை. மதிப்பெண் வழங்குதல் இதுவும் இதோட நோக்கம் கிடையாது. சரி, இப்ப ஆசிரியர் கேள்வி கேட்கும் முறையின் முக்கிய நோக்கம், கேள்வி கேட்கும் முறையில் இருக்கிற என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னா, சிந்தனையை தூண்டுதல் தான் நம்மளுக்கு முக்கிய நோக்கமா இருக்கணும். அதாவது மாணவர்களை வந்து சும்மா எதிர பழி வாங்குவதிலையோ இல்ல மாணவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக நம்ம அந்த ஒரு மோட்டிவ்ல கேட்கறதோ, இல்ல மாணவர்கள் வந்து மற்றவர்கள் முன்னாடி அவன் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவன் ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஒரு நினைக்கிற மாதிரி அவனை ஒரு தாழ்த்தி நம்ம அதுக்காக முயற்சி பண்றதோ, ஏன்னா இந்த மாதிரிலாம் அது நிறைய நடக்கும். நம்ம இதுல பார்த்துருக்குறோம். ஒரு ஹையர் கிளாஸ் போக போறேன், அந்த டீச்சர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாரு, பையனை வந்து என்ன பண்ண டார்கெட் பண்ணுவாரு. அந்த பையனை அந்த கிளாஸ் ரூம்ல ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு தண்டனை தருவதற்காக பல நிகழ்வுகள் வந்து அங்க நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது கேள்வி கேட்கும் முறையின் முக்கிய நோக்கம் சிந்தனையை தூண்டுகின்றத முக்கியமான நோக்கம். அப்புறம் மாணவர்கள் குழப்புவதற்காக நிச்சயமா கிடையாது. தண்டனை வழங்குதல பாரு இதுவும் இல்லை, கிடையாது. நேரத்தை செலவிடுதலும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு கேள்விங்கிறது மாணவர்களை சிந்தனையை தூண்டுவதற்காக மட்டுமே அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அது இதுல ஆசிரியரோட பங்கு என்ன, இப்போ இதுல சுய கற்றலை வந்து குறைக்குமா? இதோட ஆன்சர் பாருங்க, தேவையான ஆதரவை வழங்குதல். ஏன்னா தேவையான ஆதரவு வழங்குறது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இப்போ முழு பதில் கிடையாது, கற்றல் பாதிக்கப்படுகிறது, இதெல்லாம் வந்து இதோட டிஸ்ட்ராக்டர்ல வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ சுவிட்ச் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ இதுல பாருங்க, ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் வந்த உடனே என்ன வந்துடணும், நமக்கு வந்து சரியான வந்து தேவையான ஆதரவை, அவனுக்கு வேண்டிய அத்தனை சப்போர்ட்டையும் நம்ம என்ன பண்ண நம்ம வந்து கொடுக்கணும். அவனுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம், அதே நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு லேர்னிங் சப்போர்ட்டா இருக்கலாம்,
இல்ல அவனை வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் இருக்கலாம், பிசிக்கல் சப்போர்ட் இருக்கலாம், என்னவோ ஏதோ ஒரு வந்து ப்ராக்சிமேட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறது தான் இது ஒரு நல்ல தேர்வின் முக்கிய பண்பு. இது வந்து அடிக்கடி கேட்கிற கேள்வியா இருக்குது. என்னன்னா ஏற்புமையா நம்பகத்தை ரெண்டுமே இருக்கணும். அங்க வந்து ஏற்புடைமை இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும் இல்லையா? அப்போ இதுல வந்து இது ரெண்டையும் நீங்க நோட் பண்ணிருங்க. அப்போ இதுக்கு வந்து நல்ல தேர்வு முக்கிய பண்பு இதுதான். மீதி டிஸ்ட்ராக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ அடுத்தது போது கன்ஸ்ட்ரக்டிவிசம். என்னது? கன்ஸ்ட்ரக்டிவிசம் கோட்பாடு வந்து அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, மாணவர் அறிவை உருவாக்குகிறார். இது பாருங்க. இப்போ இதுல வந்து எல்லா ஆப்ஷனுமே சரியான வருது. ஆசிரியர் அறிவை வழங்குகிறார்னா, இது யாரோட மைய அணுகுமுறை? டீச்சர் சென்டர் இல்லையா? மாணவர் வந்து ஒரு அறிவை வழங்குகிறார்னா, அது வந்து மாணவர்களும் தங்கள் அனுபவத்தின் மூலம் அறிவை என்ன பண்றாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதுதான் பாரு கட்டமைக்கிறார்கள். இந்த வேர்டு வந்து என்ன? கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ இதை நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இது 3வது மனப்பாடம்ங்கிறது அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிடையாது. அது நம்ம ரோட் மெமரி கொடுக்குறோம். அந்த நேரத்தில் வந்து விட்டு அப்புறம் தண்டனை மூலம் கற்றல் கிடையாது. சரியா? அப்போ குழந்தை உளவியலை ஆசிரியர் ஏன் அறிந்திருக்க வேண்டும்? கண்டிப்பா இந்த சைல்ட் சைக்காலஜி வந்து எதுக்காக நம்ம ஒரு டீச்சர்ஸ் வந்து அறிந்திருக்கணும் அப்படின்னா, பாடத்தை விரைவாக முடிக்கவா, மாணவர்கள் வளர்ச்சி மற்றும் தேவைகளை புரிந்து கொள்ளவா, அதிக வீட்டு பாடவா, தேர்வுகள் எல்லாமே ஈஸியஸ்ட் இருக்குது. மாணவர்களோட வளர்ச்சி மற்றும் தேவைகளை புரிந்து கொள்ள ஆப்ஷன் பி. பியாஜேவின் கருத்துப்படி இந்த ஹைப்போதெட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங் பாருங்க. பியாஜேவின் கருத்துப்படி ஹைப்போதெட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங் எதுக்கு இந்த நிலை முழுமையாக நாம உருவாகிறது? இது பாருங்க, உணர்வு இயக்க நிலையா? உணர்வு இயக்க நிலை கிடையாது. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். அதுக்கு ஜஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணி பாருங்க. முன் செயல்பாட்டு நிலை வந்து நம்ம நல்லா நீங்க ஞாபகம் இந்த கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. 2லிருந்து 7 வயசு வரை கருத்தியல் செயல்பாடு வந்து இது கிடையாது. இது வந்து அடலசன் பார்க்கிறோம். முறையான செயற்பாட்டு நிலையில் ஆன்சர் என்ன? இதுதான் டி தான் ஆப்ஷன். ஹைப்போதெட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங் வந்து முறையான செயல்பாட்டு நிலை. சரி, இதை விளக்க பார்த்துக்கலாமா? இப்போ உணர்வு இயக்க நிலை எதுல வரும்? புலன் உணர்வு மற்றும் செயல்பாடுகள் முக்கிய அந்த உணர்வு. ஏன்னா இதுல வந்து உணர்வுன்னு வந்த உடனே அங்க என்ன வரும்? புலன் உணர்வு தான் இல்லையா? அப்புறம் முன் செயல்பாட்டு நிலை வந்து இதுல குறியீட்டு சிந்தனை மட்டுமே வளர்கிறது. இந்த குறியீடு சிந்தனை பத்தி நம்முடைய கான்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு இன்னொரு 10 days தான் இருக்குது. அதுவும் நீங்க நிறைய பாடத்தை வந்து படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உளவியல் பாடம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க புரிஞ்சுக்கணும்னா குறியீட்டு சிந்தனை பத்தி தெளிவான ஒரு கான்டென்ட் வந்து நம்ம வீடியோவில் இருக்குது. அதை முடிஞ்ச பாருங்க. அப்போ 3வது வந்து கண்கூடும் பொருட்களை அடிப்படையாக கொண்ட தர்க்கம். இதுதான் கருத்தியல் செயல்பாட்டு நிலை. 4வது என்ன? முறையான செயல்பாட்டு நிலை என்ன? கருதுகோள்களை உருவாக்கி தர்க்க ரீதியாக சோதிக்கும் திறன். இதுதான் 4வது ஆப்ஷன். அப்ப விடை என்ன? 4வது. அது ஹைப்போதெட்டிக்கல் டிடக்டிவ். இது வந்து நீங்க தமிழ்ல இங்கிலீஷ் இந்த லைன் பார்த்த உடனே நீங்க தமிழ்ல வந்து இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. கருதுகோள்களை, அதாவது எப்பவுமே ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது கருதுகோள்களை உருவாக்குறது. இப்ப கருதுகோள்கள் என்ன அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒரு முடிவை நம்ம உருவாக்குவதற்கு அதற்கு வேண்டிய ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம திடீர்னு போறோம், ஒரு மெஷின் வந்து என்ன ஆயிருது, ரொம்ப அதிகமான ஒரு ஈல்டு கொடுக்குது. அப்போ அந்த அதிகமான ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கு இந்த 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 ஹைப்போதிசிஸ் கொடுக்கும்போது என்னென்ன மாதிரி ஒரு வாய்ப்புல அதிகமா இது ஒரு ஈல்டு கொடுக்கலாம். அப்புறம் அதை வந்து ஆல்ரெடி என்னன்னா ப்ரீ ரிசல்ட்னு சொல்லலாம். ஸோ இல்லையா, ஒரு ப்ரீ அந்த மோட்டிவ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, அந்த ஹைப்போதெட்டிக்கல் வரும்போது கருதுகோள்கள் வந்தாலே நீங்க ஹைப்போதெட்டிக் போயிடணும். அப்புறம் தர்க்க ரீதியாக இது வந்து டிடக்டிவ். இது ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இப்போ 42 பாருங்கன்னா, ரெக்ரெஷன் டு த மீன். இது ஒரு நல்ல ஒரு அருமையான வேர்டு. இது எதனுடைய தொடர்புடையது? இது வந்து என்ன, ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸல் ரிலேட்டடா கொடுக்குற ஒரு வார்த்தை. நம்பகத்தன்மையா, மையப்போக்கா, தரப்படுத்துதலா, மதிப்பீட்டு இல்லையானா ஆன்சர் பாருங்க, மையப்போக்கு நோக்கம். ரெக்ரெஷன் டு த மீன். இப்ப மீன் மீடியா நம்ம இதுல பார்க்க முடியா, அந்த இதுல பார்த்தா மையப்போக்கு நோக்கத்தில் வந்து இது கொடுக்குது. இது பாருங்க, நம்பகத்தன்மைக்கு இதுக்கு நேரடி தொடர்பு இல்லை. மையப்போக்கு நோக்கம் வந்து மிக உயர்ந்த அல்லது மிக குறைந்த மதிப்பெண் சராசரி நோக்கி செல்லும் போக்கை. இது வந்து நீங்க மேத்ஸ் படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரியும். அது மீன், மீடியம், இந்த மோடர்ன் படிக்கிறோம் இல்லையா, அதுல வந்து மீனுங்கிறது என்ன அப்படின்னா, உயர்ந்த அல்லது மிக குறைந்த மதிப்பெண்கள் சராசரியை நோக்கி ஒரு ஆவரேஜ் நம்ம கொண்டு. இது வந்து நம்ம பிஎட்ல வந்து படிச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, நீங்க ஈஸியா நீங்க எழுதிக்கலாம். தரப்படுத்தல் கிடையாது, மதிப்பீடு இலை கிடையாது. அப்புறம் ப்ளூமின் திருத்தப்பட்ட வகைப்பாடு. ப்ளூம் வந்து ரிவர்ஸ் டாக்ஸானமி. ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்துருக்கிறோம். ரிவர்ஸ் டாக்ஸானமி வந்து எதுல வருது அப்படின்னா பாருங்க, அனலைஸ், எவாலுவேட், கிரியேட்டா, அப்ளையா. என்ன இது? கிரியேட். ப்ளூம்ஸ் என்ன பண்ணணும், அந்த கிரியேட் நீங்க கொண்டு போயிடணும். அந்த அனலைஸுக்கு என்ன தமிழ்ல? பகுப்பாய்வு. எவாலுவேட்டுக்கு மதிப்பீடு. கிரியேட் வந்து புதிய கருத்துக்களை ஒரு தயாரிப்புகளை உருவாக்குதல்.
அப்புறம் அப்ளை வந்து பயன்பாட்டு நிலை. அப்ப இதோட மெயின் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கிரியேட். கிரியேட் தான் நீங்க சரியான ஆன்சர். மீதி எல்லாம் வந்து கிடையாது. அப்புறம் கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் பாருங்க. கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் இது எதனை அடிப்படை கொண்டு மாணவரை மதிப்பிடுகிறது? பிற மாணவர்கள் செயல்திறனா, தரவரிசையா, முன் நிர்ணயிக்கப்பட்ட கற்றல் இலக்குகளா, ஆசிரியர் கருத்தை? இங்க பாருங்க. இந்த வந்து ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் நம்ம என்ன ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போறோம்? நான் வந்து அந்த ரெஃபர் பண்ண போறோம். அப்போ இங்க பாரு, முன் நிர்ணயிக்கப்பட்ட கற்றல் இலக்குகள். கிரிட்டேரியாங்கிறது ஏற்கனவே நம்ம நிர்ணயிக்கப்பட்டா இல்லையா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மாணவர்களோட இந்த இதை வந்து கற்றல் இலக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து நாம பயன்படுத்துறோம். என்ன இது? சிஆர்டி, கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பத்தி பார்க்கும்போது நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். இது எது? பிற மாணவர்களின் செயல்திறனை. இது வந்து நார்மலா நாம கொடுக்க ரெஃபரன்ஸ் டெஸ்ட். ஏன்னா நம்ம மாணவர்கள் ரெஃபரன்ஸ் பண்றோம் இல்லையா? அப்புறம் தரவரிசைக்கு என்ன டெஸ்ட் வைக்கிறோம்? தரவரிசை முறை. சரி, இது 3 ஆன்சர் பார்த்தோம். ஆசிரியரின் கருத்துக்கு என்ன கொடுக்குறோம்? புறநிலை மதிப்பீடு அல்ல. இதுல இதுவும் கருத்துக்கும் நம்மளுடைய ஒரு எக்ஸ்டர்னலுக்கு கிடையாது. அப்புறம் பாரு, இவர் வந்திருக்க பாரு, விகோட்சி. இந்த விகோட்சிக்கு வந்து கோட்பாடு வந்து பிரைவேட் ஸ்பீச் வந்து எதற்கு உதவுகிறது? பிரைவேட் ஸ்பீச்ங்கிறது என்ன? சமூக தொடர்பா, சுய கட்டுப்பாடா, இல்ல மொழி வளர்ச்சியா, நினைவாற்றலா? விடை வந்து பி தான். சுய கட்டுப்பாடு மற்றும் சிந்தனையை ஒழுங்கப்படுத்த இந்த பிரைவேட் ஸ்பீச் வந்து விகோட்சியின் கோட்பாடுல வந்து உதவுகிறது. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். சமூக தொடர்பை தவிர்க்க தவறு. சுய கட்டுப்பாடு வந்து கரெக்ட். ஏன்னா குழந்தை தன் செயல்களை வழிநடத்திக் கொள்ள உதவுகிறது. சரி, மொழி வளர்ச்சியை தடுக்க. இது வந்து மொழி வளர்ச்சிக்கு உதவுகிறது. தொடர்பற்றது. இது வேணா இல்ல. இப்போ 46 கார்ட்னர். கார்ட்னர் வந்து இவர் என்ன பண்ண? இது வந்து ஹவார்ட் கார்ட்னர் சொல்லுவாங்க இந்த ஃபுல் ஃபார்ம். இந்த ஹவார்ட் கார்ட்னர் வந்து கோட்பாட்டின்படி தன்னுடைய உணர்வுகள், பலம் மற்றும் பலவீனங்களை அறியும் திறன். இப்போ இதில் ரொம்ப இப்போ இது நம்ம ஜென்ரலாகவே இதில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த உளவியல் அந்த ஆசிரியர்கள் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படின்னா, இந்த அவார்ட் கார்டனரோட நீங்கள் அவர் புக்ஸை படிங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதாவது உணர்வுகள் என்னன்னா, பலம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்வாட்ன்னு சொல்லுவாங்க, SWOT. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஒரு மனித வாழ்க்கையோட வளர்ச்சியில் வந்து இந்த SWOTங்கிறது, அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், சரியா? இந்த ஓட்டி வந்து இது வந்து கொடுப்பாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, பாருங்க, இது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸா, லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸா, இன்ட்ரா பெர்சனலா, லாஜிக்கல்? அப்படின்னா ஆன்சர் பாருங்க, இன்ட்ரா பெர்சனல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு மனிதனோட உணர்வு, பலம் மற்றும் பலவீனங்கள், அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், SW. அப்புறம் இது வந்து உணர்வுகள், எமோஷன்ஸ், இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது இதோட ஆன்சர் என்ன? இன்டர்பர்சனல் வருது. சரி, இப்போ ஒவ்வொன்றா இதுல ஆன்சர் வரலாம். இப்ப இன்டர் பெர்சனல் அப்படின்னு என்ன அப்படின்னா, பிறரை புரிந்து கொள்ளும் திறன். பாரு, இங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்ட்ரான்னு ஒரு வேர்டு இருக்குது. இன்டருக்கும் இன்ட்ராவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்ட்ரா அப்படின்னா பெர்சனல், தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, தன்னை பற்றிய ஒரு இது. இன்டர் அப்படின்னா அடுத்தவர்கள், அது பிறர். அப்போ இன்டர் பெர்சனல் இப்போ ஸ்கில்ஸ் அப்படின்னா பிறரை புரிந்து கொள்ளும் திறன். இன்டர் பெர்சனல் கம்யூனிகேஷன், மற்றவர்களுடைய நம்ம வந்து உரையாடக்கூடிய அந்த ஆற்றல், சரியா? அப்போ லிங்குவிஸ்டிக்ங்கிறது டோட்டலா எங்கெல்லாம் லிங்குவிஸ்டிக் வரும் அதுல மொழித்திறன் நீங்க நினைச்சிருங்க. அப்புறம் இன்ட்ரா அப்படின்னா நமக்குள்ளேயே தன்னை பற்றிய விழிப்புணர்வு, இல்லையா? இப்போ வந்து இன்ட்ரா. அப்போ இந்த லாஜிக்கல் இது தெரியும். லாஜிக்கல் வந்து தர்க்க வரிசையில, தர்க்கம் மற்றும் கணித திறன்ல வந்து லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு, பலம், எல்லாமே வரும். நம்மளுடைய என்ன வருது? அப்போ தன்னுடைய எங்க வந்துருது? அங்கே எல்லாமே இன்ட்ராவில வந்துருது, இல்லையா? இப்போ இன்ட்ரா தான் ஆன்சர் தான் சரியான விடை. இதை நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அருமையான வேர்டு, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மெஷர்மெண்ட். இதை நான் புதுசா இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தேன் பாருங்க. அதிகமாக இருந்தால் அதனால் என்ன புரிகிறது? இப்போ ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் எரர் மெஷர்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும் போது அந்த ஒரு இது எல்லாமே தேர்வு பத்தி தான். இந்த தேர்வோட நம்பகத்தன்மை வந்து அதிகமா இருக்குமா, இல்ல அளவீட்டு பிழை வந்து குறைவா இருக்குமா, மதிப்பெண்கள் துல்லியம் குறைவா இருக்குமா, ஏற்புமே அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட்னாலே அங்க வந்து நேர்த்தியா இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறத நம்ம மீன் பண்ணோம். இப்போ எரர் மெஷர்மெண்ட் என்ன? நம்ம வந்து அளக்கிறது, நம்ம இது அப்ப என்ன, மதிப்பெண்களோட துல்லியம் வந்து அங்கே குறைவா இருக்கும் போது நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரர் மெஷர். இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இப்போ அதுக்கான டைம் கிடையாது. நம்ம சைக்காலஜிஸ்ட் வீடியோல தனியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்க ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. விடை வந்து சி, மதிப்பெண் துல்லியம் குறைவு.
சரி, இப்போ மற்ற ஆப்ஷனோட ஆன்சர் பாருங்க. அளவீட்டு பிழை குறை பாருங்க. இதுல SEM அதிகமா இருந்தால் இங்க வந்து என்ன பிழை வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? இது வந்து அதிகமா இருக்கும்போது என்ன பிழை வந்து அதிகமா இருக்கும். இப்ப பெறப்பட்ட மதிப்பில் உண்மையான திறனை துல்லியமாக என்ன ஆகுது பிரதிபலிக்காது. அதனால அது என்னாகும் ஸ்டாண்டர்ட் எரர் மெஷர்மெண்ட் வந்து மதிப்பெண்களை துல்லியம் வந்து குறைவாக காட்டக்கூடியது. அப்புறம் லாஸ்ட் வந்து ஏற்புமை அதிகமானா இது வந்து ஏற்புங்கிறது தொடர்பு கிடையாது. இப்ப கோல்பெர்க் வந்துட்டார் பாருங்க. இந்த கோல்பெர்க் இவர் வந்து அறநெறி ஒரு வளர்ச்சி கொடுக்குறாரு. இதுல வந்து யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இவர் எல்லாமேனா இந்த எத்திக்கல் மாரல் இதுல வரும். இந்த எத்திக்கல் யூனிவர்சல் அது உலகளாவிய என்னன்னா ஒரு எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து எந்த நிலையில் காணப்படுகிறது சொல்றாரு கோல்பெர்க். பாரு ஸ்டேஜ் 2, 4, 5, 6 அப்படின்னா விடை வந்து ஸ்டேஜ் வந்து 6வது ஸ்டேஜ்ல தான் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. சரி, இப்போ ஸ்டேஜ் 2ல என்ன அப்படின்னா தனிநபர் நிலை சார்ந்த நிலை. அப்ப இது நீங்க நிச்சயமா இந்த 4 ஆப்ஷன் படிக்கும்போது நீங்க வந்து படிக்கும்போது நிச்சயமா நீங்க ஞாபகப்படுத்தும் ஒரு ஆன்சர் எழுதிக்கலாம். அதாவது கோல்பெர்கோட யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ்ல ஸ்டேஜ் 2ல வந்து என்ன வரும் தனிநபர் நலன் சார்ந்த நிலை. ஸ்டேஜ் 4ல வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை. ஸ்டேஜ் 5ல வந்து சமூக ஒப்பந்த நிலை. ஸ்டேஜ் 6ல வந்து இதுதான் நாம வந்து யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல், அதாவது உலகளாவிய நெறிமுறைகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஐ ரிப்பீட் அகைன். ஸ்டேஜ் 2 தனிநபர் நலன் சார்ந்த நிலை. ஸ்டேஜ் 4 சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை. ஸ்டேஜ் 5 சமூக ஒப்பந்த நிலை. ஸ்டேஜ் 6 உலகளாவிய நெறிமுறை அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற நிலை. ஓகே, இப்போ நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி வி ஹவ் சீன் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஒரு விஷயத்துல நாம கற்ற அந்த திறன்கள் இன்னொரு விஷயத்துல அந்த கற்றல் வந்து பயன்படுகிறது. அது வந்து பாசிட்டிவ். பயன்படாத நமக்கு தடையா இருப்பது பார்க்கலாம். இதோட ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்க, சைக்கிள் ஓட்ட கற்றவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதை கற்றல். இப்போ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவருக்கு மோட்டார் சைக்கிள் ஏதோ சம்பந்தம் இருக்குதா நீங்க நோட் பண்ணி வைங்க, ஆன்சருக்கு வரலாம். தமிழ் அறிந்தவர் மலையாளம் கற்பது. இடது புற போக்குவரத்து விதியில பழகினவர் வலது புகர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து நல்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவரா இருப்பீங்க. இந்தியாவில் நம்ம கண்ட்ரியில நீங்க வந்து அப்ராட் போகும்போது ஓவர்சீஸ்ல போகும்போது அங்க டோட்டலா வேற இல்லையா? அப்போ அது வந்து நமக்கு என்ன பண்ணுது? அப்புறம் கணிதம் கற்றவர் இயற்பியல் கற்றது. இப்போ எது எது சப்போர்ட்டா இருக்குது, எது எது வந்து பாசிட்டிவ் இருக்குது, எது நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சைக்கிள் ஓட்ட வந்து மோட்டார் சைக்கிள் என்ன வருது நேர்மறை. அதாவது சைக்கிள் ஓட்டுறவர் மோட்டார் சைக்கிள் ஏன்னா இதுக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. சைக்கிள் ஓட்டல என்ன பண்ண அங்கே வந்து கேர் கிடையாது. நீ வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து மோட்டார் இந்த இல்லை நீங்க ஒரு பைக் ஓட்டுவீங்க, இல்ல ஒரு ஸ்கூட்டி ஓட்டிட்டு நீங்க பைக்ல போறீங்க. இங்க வந்து கேர் கிடையாது, இங்க வந்து கியர் இருக்கும். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கும். இப்ப தமிழ் அறிந்தவர் மலையாளக்காரர் இது வந்து சில நேரங்கள் என்ன பண்ணா நேர்மறையும் படிக்கும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து இந்த லாங்குவேஜோட அந்த வர்ற அந்த சவுண்டு ஃபோனட்டிக்கு அதில் வர ரூல்ஸ் எல்லாமே மோரார்லெஸ் வந்து கொஞ்சம் சேமா இருக்கும். எழுத்தோட வடிவங்கள் கூட மோரார்லெஸ் வந்து கொஞ்சம் சேமா இருக்கும். அப்போ தமிழை வந்து நீங்க நல்லா படிக்கும்போது மலையாளத்தை புதுசாக லேர்ன் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் அங்கே கிடைக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இடதுபுற போக்குவரத்து அந்த விதியில பழகினவர் இந்த வலதுபுறத்தில் ஓடும்போது என்ன ஆகும் பழைய கற்றல். ஆல்ரெடி அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் வந்து நல்லா பழகிட்டாரு. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் டிரைவுக்கு போகும்போது பழைய கற்றல் வந்து என்ன ஆகும் புதிய கற்றலை வந்து அங்கே வந்து தடுக்கிறது. இதுதான் நமக்கு என்ன வரும் நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து சி. சரி, 4வது ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோன்னா அதாவது கணிதம் கற்றவர் இயற்பியல் கற்ற இயற்பியல் வந்து இது இயற்பியல் வந்து நம்ம படிக்கிறது. ஆல்ரெடி நம்ம வி ஹவ் லேர்ன்ட் மேத்ஸ், எகன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் பிசிக்ஸ். ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் நிச்சயமாக பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டஸ் இதுல மேத்ஸ்ல வர்ற பாதி விஷயம் வந்து பிசிக்ஸ்ல வர்றோம், இதுல வர்ற பாதி வந்து அங்க வரும். இதை வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இந்த ஃபைனல் கொஸ்டின் நம்ம இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் என்னன்னா இன்க்ளூசிவ் நம்ம எங்க பார்த்தோம்? நம்ம டிசபிலிட்டி, பிசிக்கல் சேலஞ்சு, இன்டகிரேட் எஜுகேஷன்ல பார்த்தோம் இல்லையா? எதுக்கு பர்பஸ் எதுக்கு? எல்லாமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலா சமமா கொடுக்கணுங்கிறதுக்காக இது வந்தது. இப்போ இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் யூடிஎல் இல்லையா? யூடிஎல்ல வந்து கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா மாணவர்களும் ஒரே கற்பித்தல் முறை பயன்படுத்தணுமா? அப்புறம் திறமையான மாணவர்களுக்கு மட்டும் கற்பிக்கணுமா? பல்வேறு கற்றல் தேவைகள் ஏற்ப பல வழிகளை கற்பிக்கணுமா? இல்ல தேர்வு மதிப்பெண்களை மட்டும் உயர்த்தணுமா? பாருங்க, இது ஆன்சர் பாருங்க. திறமையான மாணவர்கள் மட்டும் கற்பித்தல், அதாவது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல இருக்கணும். ஆனா நமக்கு வர்றது ஆப்ஷன் என்ன? யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் யூடிஎல். பாருங்க, இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு வேண்டிய ஆன்சரை பார்த்து வரலாம். எல்லா மாணவர்களுக்கும்
ஒரே கற்பித்தல் முறையை பயன்படுத்து. இது எங்க வரும்? யூடிஎல் நோக்கத்திற்கு எதிரானது. ஏன்னா இது வந்து எல்லாமே இன்க்ளூட் கிளாஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரே ஒரே முறையை நான் பயன்படுத்தும் போது அங்க வந்து யூனிக்னஸ் அங்கே போயிடும். யூனிவர்சல் டிசைன் வந்து அங்கே அதோட கோலே அங்கே என்ன ஆயிரும்? கோலை வந்து அங்கே பயன்படாம போயிடும். சரி, ஆப்ஷன் நம்பர் 2 திறமையான மாணவர்களை மட்டுமே கற்றல் அப்படின்னா உள்ளடக்கலின் அடிப்படைக்கு மாறினது. அது திறமையான மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னா அப்ப மற்ற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப உள்ளடக்கிய கல்விங்கிறதுல அங்க வந்து ஒரு ஒரு கோல், ஒரு ஆப்ஜெக்டிவ் அங்க இல்லாம போயிருது. சரி, 3வது ஆப்ஷன் பல்வேறு கற்றல் தேவைகள் ஏற்ப பல வழிகளில் கற்பித்தல். இதுதான் பாருங்க. இப்போ இதுதான் என்ன சரியான ஆன்சர். அதாவது இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பார்க்கும்போது பல்வேறு திறன்கள், தேவைகள் மற்றும் கற்றல் பாணிகளை கருத்தில் கொண்டு கற்பித்தல். அதாவது என்னன்னா அங்க வந்து பல்வேறு கற்றல் தேவைகள் இருக்குது. அந்த பல்வேறு கற்றல் தேவைகளுக்கும் ஒரே வழியில பின்பற்றாம அதுலயும் நம்ம பல வழிகள்ல என்ன பண்ண போறோம்? நாங்க வந்து கற்றல் தேவைகளை வந்து நம்ம வந்து இங்க ஃபுல்ஃபில் பண்ண போறோம். ஸோ இதுதான் என்ன யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்ல வந்து நாம கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப தேர்வு மதிப்பெண்களை மட்டுமே நம்ம உயர்த்த நோக்க என்ன இது வந்து யூடிஎல் சம்பந்தம் இல்லை. ஏன்னா யூடிஎல் இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுங்க. யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்ல வந்து பலவிதமான அந்த கற்றல் தேவைகளை பலவிதமான வழிகளில் வந்து நம் மாணவர்களுக்கு வந்து நம்ம கொண்டு சேர்றது இது வந்து யூடிஎல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இதுல நம்மளுடைய சைக்காலஜிஸ்டோட கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய தியரிஸ் என்ன, எப்படி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் வந்து இதே மாதிரி ஈஸியாக நம்ம ரீகால் பண்ணுறதை நம்ம இங்கே பார்க்கலாம். அது வரைக்கும் ஆல் த பெஸ்ட். பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி, மலர்ச்சி, புகழ்ச்சி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். யுவர் ஆனந்த்குமார். பை பை. See you.